எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜீரோ இஸ் அ பவர்ஃபுல் நம்பர் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை நம்புவீங்கன்னு தெரியாது. பட் ஜீரோ இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர். கண்டிப்பாக நான் பணம் சம்மந்தப்படுத்தி பேசவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணத்தோட எந்த அளவுக்கு சைபர்களை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும்னு. இதுக்கு நான் வேறு மாதிரி உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனை சொல்லலாம். அவர் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட்டராக இருக்கலாம், வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருக்கலாம். ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பயங்கரமான ரெக்கார்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கி அவர் ஒரு மேட்ச் விளையாட போகிறாருன்னா ஹி ஸ்டார்ட் வித் ஜீரோ. கண்டிப்பாக அவர் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நான் பண்ணாமல் விட்டுருக்கேங்கிறதெல்லாம் அந்த இடத்துல மேட்ரு கிடையாது. கண்டிப்பாக அன்னைக்கு அந்த பொழுது அவர் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரியாலிட்டியும் கூட. இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தவிர்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். கான் ஹர்ட் மீ அப்படிங்கிற ஒரு புக்கு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதோட ஆத்தர் ஃபேமஸ் மோட்டிவேட்டர், மென்டர், சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி, டேவிட் காசிம். அவர் அந்த புக்கில் மெயினாக ஒரு வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் படுத்தி சொல்லியிருப்பார். ஸ்டார்ட் வித் ஜீரோ. அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா நேற்றைய வெற்றிகளை கொண்டாடிட்டு நம்ம ஜாலியாக இல்லாமல் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நேற்று நமக்கு ஒரு தோல்வி கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி அதை துவண்டு போய் நம்ம உட்காந்துடாமல் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஜீரோலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மந்த்துனாலே ஒரு நெருக்கடியான ஒரு மாதமாக தான் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு இயர் எண்டு வேலைக்காக ஓடிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், தென் ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம், காலேஜில் செமஸ்டர், ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மார்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்குற மாதமாகவே அது ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு அந்த வெற்றியை கொண்டாடவும் வேணாம், நம்ம என்ன செய்யலைன்னு நினச்சி அந்த தோல்வியை கண்டு துவலவும் வேணாம். ஸ்டார்ட் வித் ஜீரோ. இன்றைக்கி நீங்கள் இந்த நிமிஷம் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் நாளைக்கு உங்களோட ரெக்கார்டை நிர்ணயிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.